பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2025 பௌர்ணமி. எத்தனையோ நாட்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என் பிரார்த்தனை நிறைவேற்றப்படவில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. தவக்காலம் முழுவதுமே உலகம் எங்கிலும் உள்ள கிறிஸ்துவர்கள் ஏதோ ஒருத்தல் தவ முயற்சி செய்வது வழக்கம். கிறிஸ்துவுக்கு பின் 15ஆம் நூற்றாண்டிலே புனித பிலிப் நேரி வாழ்ந்து வந்தார். இவர் பின்பற்றிய ஒரு தவ முயற்சிதான் 7 தேவாலயங்களுக்கு செல்வது. அதிலும் சிறப்பாக பெரிய வியாழக்கிழமை இரவெல்லாம் விழித்திருக்கும் வண்ணம் ரோமை நகரம் சுற்றி இருக்கும் 7 தேவாலயங்களுக்கு மக்களை அழைத்து கொண்டு சென்றார். இயேசு சுவாமியினுடைய 7 முக்கிய பாடுகளை ஒவ்வொரு தேவாலயத்திலும் தியானித்தார். முதலாம் தேவாலயத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை வியர்த்தது. 2வது தேவாலயத்தில் அன்னா முன்பு நிறுத்தப்பட்டு கன்னத்தில் அறைந்ததை தியானித்தார். 3வது தேவாலயத்தில் முன்பு இயேசு சுவாமி நிறுத்தப்பட்டு காரி உமிழ்ந்ததும் அடிக்கப்பட்டதையும் குறித்து தியானித்தார்கள். 4வது தேவாலயத்திலே முதன்முறையாக பிலாத்து முன்பு இயேசு சுவாமி நிறுத்தப்படுகிறார். வீண் வழிச்சொல்லுக்கு அவர் ஆளானார். 5வது தேவாலயத்திலே ஏரோது அரசர் முன்பு நிறுத்தப்பட்டு கேலி செய்யப்படுகிறதை தியானித்தார்கள். 6வது தேவாலயத்திலே திரும்பவும் பிலாத்து முன்பு நிறுத்தப்பட்டு கசையால் அடிக்கப்பட்டதையும் முள் கிரீடம் தரித்ததையும் தியானித்தார்கள். 7வது தேவாலயத்திலே சிலுவையில் மரணம். இந்த தவ முயற்சி ஒரு பாரம்பரியத்தை போல் இருந்தாலும் நம் குடும்பத்திற்கு எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொண்டு சேர்க்கும். கடவுளோடு நம் ஆன்மீக உறவு பலப்படுத்தப்படுகிறது. பாவ மன்னிப்பு, செய்த பாவத்திற்கு பரிகாரம், உயிர்த்தெழும் ஆண்டவருக்கு தயாரிப்புமாக இருக்கிறது. கோவிலுக்கு செல்லும் பொழுது 3 ஆசீர்வாதங்கள் நிச்சயம். கடவுளின் பிரசன்னம் இருக்கும் இடம் நேர்மறை அதிர்வுகளால் நிறைந்திருக்கிறது. பாசிட்டிவ் வைப்ரேஷன். இவை நம் எண்ணங்களை பலப்படுத்தும், புதிய நம்பிக்கையை நம் மனதிலே தூண்டும். அந்த கோவில் எந்த புனிதருக்கு திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த புனிதருடைய பரிந்துரை ஜெபம் நம்மளுக்கு கிடைக்கிறது. 3வதாக அந்த கோவிலுக்கு இருக்கும் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நம் குடும்பத்திலே நிறைவேற்றப்படுகிறது. பிரியமானவர்களே, நாமும் நம் உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு, சர்ச் மெம்பர்ஸோடு சேர்ந்து இந்த தவ முயற்சி மேற்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஜெப விண்ணப்பம் நிறைவேற்றப்படும். இன்று இரவு உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். இன்று இரவு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் பரிந்துரை ஜெபம் செய்யப்படும். ஆமேன்.